உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக முடியாது போல இருக்கே. அம்மா நீங்க ஆபீஸ்க்கு போங்க. தினமும் இவளுக்கு இதே வேலையா போச்சு. அனி, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். இல்லன்னா போ எல்லாம் போங்க. என் பொண்ணை பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல, எல்லாம் போங்க. சரி, நான் ஐயோ, கிளம்புறேன். கடவுளே. ராதா, நீ நல்லா இருக்கல்ல? கீர்த்தி அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்க. பத்திரமா இருமா. சரி. அந்த ட்ராமா குவீன் டாமனி ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணிதான் ஆகணும். துளசி அக்கா, இன்னைக்கு அம்மா ஆபீஸ்க்கு போல, அச்சகத்துக்கு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு தாமினி அக்கா செஞ்ச காரியம், இதுக்கப்புறம் இவங்க ஆபீஸ்க்கு போக மாட்டாங்க. இத ஒரு நல்ல சந்தர்ப்பமா நான் பாக்குறேன்க்கா, ஆபீஸ்ல இருக்க அந்த ரூம்ல தேடி பாக்குறதுக்கு. ஆமா ராதா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ரிலாக்ஸ். ஹே, நீ இப்படி உட்காரு. இங்க பாரு தாமினி, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. உனக்கு இப்ப ஓய்வு தேவை. இப்ப நீ நல்லா தூங்கணும். மோகன், என்னோட தூக்கம் நிம்மதி எல்லாத்தையும் அந்த ராதா கெடுத்துட்டாளே. மோகன் ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ உண்மையாவே எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ப்ளீஸ் அந்த ராதாவை ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துரு. மோகன், நீ இவ பேச்செல்லாம் கேட்காத. இவ நம்பர் 1 டிராமாக்காரி. அதாவது இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்க்கு முதல் நாள். ஓய், அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்க்கு முதல் நாள்ல, அதனாலதான் ஒரு அழகான புது புடவை கட்டிக்கிட்டு அழகான நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போலான்னு கிளம்புனேன். பார்த்தா தெரியணும்ல நான் ஆபீஸ் முதலாளியோட மனைவின்னு. அம்மா வாங்க. பாய் ராதா. பாய் குஷி. போயிட்டு வர மோனையா. கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு எப்படியாவது தாமினி அக்காவோட ரூம்ல துளசி அக்காவோட மரணத்தை பத்தின ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க நாலா பக்கமும் அவங்களோட ஜால்ராவை உட்கார வச்சிருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி அவங்க ரூம்குள்ள நுழையிறது? ராதா, நீ ஒரு பெரிய அறிவாளி தான். ஆனா இந்த தாமினியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒன்னும் உனக்கு அறிவு அதிகமா இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரலன்னா உன் இஷ்டத்துக்கு நீ ஆட்டம் போடலானா? என்னோட பார்வை ஒவ்வொரு நொடியும் ஊ மேலதான் இருக்கும் ராதா. இந்த நாள் தான் ஆபீஸ்ல உனக்கு கடைசி நாளா இருக்க போகுது. இங்க யாரோ ஒன்னு ரொம்ப மிஸ் பண்றாங்க. யாரு? மோகன். குஷி, மோகன் ஐயா என்னையே நினைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. ஏன்னா உண்மையிலேயே ஒரு முறையாவது அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணிருப்பாருல்ல. அது ஃபோன் பண்றதுன்னு ஒரு மிஸ்டு கால் கூட வரலையே. ஐயோ ராதா, அவர் காலையில இருந்தே உனக்கு ஃபோன் பண்ண நினைக்கிறாரு. ஆனா இந்த ஸ்டூபிட் டாமினிக் இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்ப சேட் ஆயிடுவா. காலையில இருந்து 100 தடவையாவது உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சிருப்பாரு. நீ இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வா, இல்லைன்னா உனக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிரும். சரி, பாய். தாமினி அக்கா, நீங்க உயிரை கொடுத்து முயற்சி பண்ணாலும் சரி, மோகன் ஐயாவுக்கும் எனக்கும் இருக்க உறவுல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மோகன் ஐயா என்ன மனசார நேசிக்கிறாரு, அதை உங்களால அசைக்கவே முடியாது.
கடவுளே கிருஷ்ணா, நன்றி. என் பார்வை உமல ஒவ்வொரு நொடியும் இருக்கு ராதா. மோகன் உமல இவ்ளோ அக்கறைப்படுறான்ல, அது இன்னைக்கூட முடியதான் போது பாரு. நீ எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் சரி, இன்னைக்கு நீ சூப்பை குடிச்சுதான் ஆகணும். வேண்டாம் மோகன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அதுவும் இல்லாம நீ எனக்காக இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஃபீலிங்ஸை பத்தி உனக்கு என்ன கவலை? எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் இப்போ உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் நீ ராதாவை ஆஃபீஸ்க்கு போக விட்டுருக்க. இன்ஃபேக்ட் ராதா கிட்ட நீயே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன சொல்லியிருக்க. நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போய. நிஜமா மோனையா? பின்ன என்ன, ஆபீஸ்க்கு போய் அவங்கள தொல்லை பண்ணு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் இதை குடிக்க நான் மாட்டேன். எதுவும் கேட்க விரும்பல. கொஞ்சமாவது குடி. ஆமாண்டா தாமினி கண்ணு, மோகன் சொல்றான்ல, கொஞ்சமாவது குடிச்சுதான் பாரு. இத நீ குடிக்காம விட்டீனா ரொம்ப வீக் ஆயிடுவமா. சாப்பிடாம வீக் ஆயிட்டேன்னு வெய்யே, அந்த 2 அடி சூனியக்காரியை எதிர்த்து எப்படி சண்டை போடுவ? இவருக்கு என்ன ஆச்சு? ராதா, ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போலாம். சரி. அம்மாடி ராதா, இது யாரோ உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு கொடுத்தாங்களா? ஆனா இதுல யாரோட பேரும் இல்லையே. ஒரு நிமிஷம். இது மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பரிசு மாதிரியே இருக்கே. பியூனையா, இது யார் கொடுத்துட்டு போனாங்க? தெரியலம்மா, பேர் எதுவும் சொல்லிட்டு போல. அப்படியா? சரி. பெரியம்மா, நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா ராதா, ரொம்ப நேரம் இங்க இருக்காத, சீக்கிரமா கிளம்பி போயிடு. நீ உன்னோட வேலையை தொடர்ந்து செய்யாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.